Hello friends, welcome to my channel. Hello Priya. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சூப்பரான பாவக்காய் பொரியல் தாங்க. பாவக்காய் வந்து ரொம்ப கசப்புன்றதுனால நிறைய பேர் அதை செய்ய மாட்டோங்க. ஆனா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. கசப்பு தன்மை உங்களுக்கு தெரியவே தெரியாது. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ் இருந்தாங்கனால இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பாவக்காய் பொரியல் செய்யறதுக்கு நான் இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ பாவக்காவை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணி நடுவில் இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை அப்படியே அந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் லைட்டாக கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாங்க, கொஞ்சமாக மஞ்சள்தூள். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. இப்போ பாவக்காயில் இருக்கிற கசப்பு தன்மை போகிறதுக்காக தாங்க இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது பாவக்காயில் இருக்கிற அதிகப்படியான கசப்பு தன்மை போயிடுங்க. இப்போ இது நல்லா கொதிச்சதும் நம்ம வடிகட்டிக்கலாங்க. இப்போ பாவக்காய் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ இது வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாவக்காய் பொரியல் செய்யறதுக்கு இது மாதிரி ஒரு பேன் வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு 4 கருவேப்பிலை. இப்போ நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் நான் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி எப்பயுமே கூட கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா நம்ம பாவக்காவோட கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. இப்போ தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்ச பாவக்காவை ஆட் பண்ணிக்கலாம். பாவக்காவை ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் சிம்ல போட்டுடலாங்க. இப்போ தேவையான மசாலா ஐட்டங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போடுறேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், பாவக்காய்க்கு தேவையான சால்ட்டுங்க. நம்ம ஆல்ரெடி பாவக்காய் வேக வைக்கும் போது சால்ட் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா லேசாக வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாங்க. தண்ணி எல்லாம் வத்தி நல்லா சுருண்டு வருங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, நல்லா கொதிக்குது பாருங்க. தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி தண்ணி பாதி அளவு வத்தினதும் நான் ஒரு 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேங்க. வெல்லம் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி போடுறதுனால ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ் ஒன்று இருக்குங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ இந்த தண்ணி ஃபுல்லாக வத்துற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணி ஃபுல்லாக வற்றணுங்க. எப்படி சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சாப்பிடும்போது பாவக்காயில் இருக்கிற கசப்பு தன்மை உங்களுக்கு அவ்வளோவா தெரியாதுங்க. நம்ம ஆல்ரெடி வேக வச்சிட்டதுனால அதுலேயே பாதி கசப்பு தன்மை போயிருக்கும். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க சாப்பிட்றதுக்கு. இதில் தக்காளி நிறையா போட்டிருக்கிறதுனால ஒரு விதமான புளிப்பும் இருக்கும். லாஸ்ட்டில் நம்ம வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ ஆட் பண்ணதுனால ஒரு மைல்டான ஸ்வீட்னஸும் இருக்குங்க. ஸோ எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸஸ் கூட இதை வந்து தொட்டுட்டு சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.